ಕುರ್ಚಿನ ಮಾಡ್ಸಬೇಕಿತ್ತು. அந்த அக்கா போயிட்டாங்க. நம்ம கண்டென்ட்டுக்குள்ள போவோமா? ஒரு நிமிஷம், எனக்கு அந்த பையனை நல்லா தெரியும். பயங்கரமா பேட்டிங் பண்ணுவான் சுக்லா சார். ஓகே, சின்ன மீமு அர்த்தங்கள் நிறையா இருக்குது. புரிஞ்சவன் பிஸ்தாவான். இதை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ண விரும்பலை. அடுத்ததான் நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ஒரு கான்சர்ட்டில் பாட்டு பாடியிருக்காங்க. அவங்க நிறையா காமெடி பண்ணுற விதத்தில் உங்களுக்கு தெரியும். தம்பி, இந்த தருதலை பெற்றவங்க முறையில் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் பெரிய மனசு பண்ணி தயவு செஞ்சு இதெல்லாம் மறந்துடுங்க. பட் பாடுகிறா. அப்போ நீ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சு. கேட்டதுக்கு அப்புறமா கழுத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற. சங்கர் நாவா? ரைட். இந்த ஏஐ வந்துச்சு, இவருக்கு போகிற அளப்பறம் தாங்க முடியல. ஓகே, இது ரியல் சித்ரா தேவி பிரியா அப்படின்னு ஒரு கேரக்டர்னா நான் இவங்களுக்கு தான் கொடுப்பேன். ஓகே, அவங்க முயற்சியெல்லாம் நான் வந்து தப்பு சொல்ல விரும்பலை. ஆனால் பாடுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். இல்லை, இவ்வளோ டயர்டில் அதை பண்ணாதான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. இல்லை ரொம்ப டயர்டாக ஒரு வீடியோ இப்போ நான் போடுற அந்த ஒரு வீடியோவை நீங்கள் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்க்ரீனே பிளாக் ஆகிடும் ஒரு 20 செகண்ட்ஸுக்கு. பார்ப்போம், முடிச்சக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இல்லை, இவ்வளோ டயர்டில் அதை பண்ணாதான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்குது. இல்லை ரொம்ப டயர்டாக இல்லை, ஒரு இடம் காலியாக இருந்ததுன்னா அந்த டைமில் கரெக்டாக காரை நிறுத்துன்றாரு. வாங்க மாஸ்டர், அங்கே போய் பண்ணிடலாம். 20 மினிட்ஸ் பண்ண இல்லை, ஒரு 1/2 hour பண்ணலாம். வாங்கலாம், எனக்கு டயர்ட் இல்லை. டயர்டாக இருந்தால் வேணான்ற. இப்போ ரோட்டில் போயிட்டு வந்தோம், வண்டி நிப்பாட்டிட்டு டப்புன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி மாங்காய் மரத்துக்கு உள்ள ஒருத்தருக்கு ஏய் யாரா அது மாங்காய் மரத்துக்குள்ளே வருது, என்ன கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு போடுறேன். கேட்டிங்களா? எனக்குலாம் டபுள் மீனிங் எல்லாம் தோணல, சிங்கிள் மீனிங் தான் தோணுச்சு. ஏன்டா பச்சை போய் பேசுற, ஓப்பனா பேசுற. தவறுகள் கிடையாது, டர்ட்டி மைண்ட். அடுத்த மீன் போயிடலாம். இதை பற்றி அதிகமாக ஆராய்ச்சி பண்ண வேணாம். குட்டி சின்ன பையன்டாவா? அப்படிதான் பா. அட்டியா போடு சார் அவன். வாட் ஹேப்பன்? நம்ம நாட்டுக்கு என்னதான் ஆச்சு? இதை பற்றி இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? பேசுனா அப்புறம் யங் பூமர் ஆடி டவுட் என்னதுங்க, நீங்க பிரதரா பூமரா? பூமர் மாதிரி பேசுறீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நான் போயிடுவேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. எங்க அப்பா இருந்து 16 years ஆச்சு. ரொம்ப நாளா அப்பாவோட கலர்ல இருக்க சிலுவையில போட்டோ போட்டு வைக்கணும் ஆசைப்பட்டேன். சோ அது எங்க பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியல எனக்கு. அப்படி பார்த்தா நம்ம தஞ்சாவூர்லயே ராஜ்கல்வெட்டுல லேசர் என்கிரேவிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொமோஷன் பண்றதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் கிடையாதா? இஷ்டமத்துக்கு எனக்கு தேவை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மலை இதாண்டா டான்ஸ் அப்படிங்கிற மாதிரி பண்றா தம்பி. என்ன என்ன பாட்டாக இருக்கும் அது? வீடியோ மட்டும் மாற்றி விட்டாங்க. அந்த பாட்டை நான் கேட்டாகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஒருவேளை அது என்ன பாட்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. எவ்வளோ வந்தாலும் தூக்கி போட்ட அடி ஓத. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? எவங்க போனோமா? அடுத்ததாக ஒரு தற்கூரி, நியூ தற்கூரி புதுசாக ஆட் ஆயிருக்காரு லூசு கியூட்டிஸில். அவர் தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஷீல்டு நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் கேட்கும். இப்போ சுத்து பார்த்தீங்களா? நான் சொல்கிறது கேட்குதா? இதுதான் கேப்டன் அமெரிக்கா விஷ்ணு. இவன் சரியான பைத்தியம் இல்லை, சரியாகாத பைத்தியம்டா. ஓகே, நிறையா பேர் என்கிட்ட கேட்குறீங்க பின்னாடி எதுக்கு வந்துட்டு ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு உண்மையை நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். I'm a Batman. கௌதம் சிட்டியவே நான் தான் காப்பாற்றி ஆகணும். உண்மையாவே லூசு போல. இந்த மாதிரி தற்கொலைலாம் பார்த்து நானும் பைத்தியக்காரனாயிரும் போல. பின்னாடி எதுக்கு ரியலாக பிளாக்காக இருக்குன்னா இந்த ஷேடோ விஷயம் தெரியும். அதனால தான் நான் மொத்தமாகவே பிளாக்காகவே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பாதிப்பும் இல்லாமல் பிளாக்காகவே வச்சுட்டு அந்த லைட்டிங் எஃபெக்ட்லாம் கொஞ்சம் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். மனைவியர் கணவர் மீதுள்ள கோபத்தை தணிக்கும் இடம். ஐயோ,
இம்பிட்டு கோவமா? ஆளில்லா காடு ஆளுக்கு ஒரு ஓடு. போட்டு போட்டு கணவன்மார்களே, இதை சற்று உற்று நோக்கவும். யாராவது திருமணமானவங்க இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃபாக இருந்துக்குங்க. இந்த கோவத்தை ஹஸ்பண்ட் மேலே காமிச்சா பாவம் அந்த மனுஷன் என்ன ஆகுறது? தற்கொலையா? தற்கொலை ஐயா. அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே. என்னோட பேர் கண்ணன். இதில் எல்லாரும் கிங் ஸ்டார் கண்ணன் அப்படிம்பாங்க. அடுத்து நாட்டுக்கு வந்து ஒரு ஸ்டார் கண்டிப்பாக வேணும் தர. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சூப்பர் ஸ்டாருக்கு ஏஜ் ஆகிடுச்சு தர. ஏஜ் ஆனதுக்கப்புறம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வேணும்ல தர. விஜய் அரசியலுக்கு போகிறாருங்க. மக்களுக்கு கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட்டுங்கிறது வேணும் தர. அந்த என்டர்டைன்மெண்ட் இல்லைன்னா லைஃப் போர் ஆயிருந்தத. அதுக்கு கடவுள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒருத்தர் இது பண்ணுவார். கடவுள் தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களா முடியுதுல. ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான்னு சொன்னார். ஆனால் அவர் செய்யலை. என் பேர் கண்ணன் தர. கடவுள் சொல்கிறான், கண்ணா செய்கிறேன் இல்லை முடிக்கிறான். கமலஹாசன் கண்ணாடி தான் நான் இருந்து நம்பர் 1 பொசிஷனுக்கு வர முடியல. அது காரணம் என்ன? ஸ்டைல் தான். அந்த ஸ்டைல் ரஜினிட்ட வந்து என்ன டான்ஸ் ஸ்டைல் எல்லாம் இதை விட ஸ்டைல் தான். அந்த ஸ்டைலுக்கு தான் நம்பர் 1 இடத்துல இருக்காரு. ஆக்சுவலாக விஜயகாந்த் தான் சூப்பர் ஸ்டார்னா நான் கடவுள்கிட்ட ஸ்டைல் கொடுக்கலாம். அந்த விஜயகாந்தோட என்ன மனசு நினைச்சாரோ அதை வந்து நடைமுறையில் செயல்படுத்தி ரஜினியோட ஸ்டைலோட இம்ப்ளிமெண்ட் ஆகணுங்கிற ஒரு இதோட இருக்கிறத நடக்கிறது. ஓகே, இவரை திட்டி என்ன பண்ணுறது? நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம விஜய் சார் அரசியலுக்கு போயிட்டாரு. அந்த இடத்துல ஃபில்லப் பண்ணுறதுக்கு நான் வரலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ரைட். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் தப்பு. அது நான் சொல்லல மேடம், நீங்க சொல்ல கூடாது. இது என்னோட ஃபேமிலி. ரூல் சொல்றீங்க. ரூல்லாம் இல்ல மேடம். இது உங்க ஃபேமிலி விஷயமா? நீங்க சாப்பாடு தானே சாப்பிடுங்க. அவ சாப்பாடு சாப்பிட மாட்டா, அவ பழம் தான் சாப்பிடுவா. இனி அந்த அம்மா என்ன பேசுறதே தெரியாது பேசிட்டு இருக்கோம். ஓகே, இது ஃபுல் லென்த் வீடியோ. பட் அந்த ஒரு இடத்துலயே அந்த ஃபன் மொமெண்ட்டும் முடிஞ்சு போச்சு. நீங்க சோத்த தானே திங்கிறீங்க. ஐயோ சாப்பாடு சாப்பிட மாட்டா. நான் கூட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஏன்னா இப்படி கேட்டுவிட்டான் அப்படின்னு தான் தோணுச்சு. பட்டு அவன் கரெக்டாக தான் பேசியிருக்கான் அந்த பையன். வடக்கு பாய்ஸ் தான் நினைக்கிறேன், நம்ம ஒரு பசங்க தான். ஓகே, இந்த தற்கூரி ரீல்ஸ் இல்லாமல் நம்ம ரீல்ஸ் ரோலே நிறைவடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக நிறைவடைஞ்சிடுச்சு. இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள்னு சொல்லுவாங்கல்ல, மறுபடியும் ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் ட்ரபிள் இல்லாமல் ஒரு நல்ல கண்டென்ட்டாக உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். ஹரர் கண்டென்ட் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பேய் கதை கேட்குறதுக்கு ஜாலியாக இருக்கும்பா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த ரிலேட்டடாக போடக்கூட நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஒருவேளை செட் ஆச்சுன்னா அதையும் சேர்த்து கண்டினியூ பண்ணிப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் கிறிஸ் தாட்ஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களை தேடி வரும். பை பாய். அம்முக்கு டும்முக்கு அம்மா டுமான்.